எல்லோருக்கும் வணக்கம். நான் மலரம்மா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான வீட்டு குறிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். சிக்கன் 65 அதுக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம். காலிஃப்ளவருக்கு, மீனுக்கு, சிக்கனுக்கு, இது மூணுக்குமே இது பயன்படுத்திக்கலாம். 1 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, தேவையான அளவு எடுத்துக்கலாம். தக்காளியில் சின்ன தக்காளியில் ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லியும், 1.5 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள், வீட்டு வெறும் மிளகாத்தூள் கலந்துக்கலாம். அரை டீஸ்பூன் சாறு, எலுமிச்சம்பழ சாறு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை மூணையும் ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பேஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு விட்டு அரைச்சிக்கணும். இப்போ இது எண்ணெய் ஒன்றா கலந்து நான் ஒரு 400 கிராம் சிக்கனுக்கு அதுக்கு தகுந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து கலந்துருக்குறேன். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கெல்லாம் கலந்து சிக்கனை இது மாதிரி போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரும் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மீன் எதாக இருந்தாலும் போட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுருந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். சிக்கனு தோசைக்கல்லில் வேணுமாலும் போடலாம். இல்லை உங்களுக்கு விறகு அடுப்பில் பார்பிக்யூ போடுற மாதிரி அந்த மேலே ஒரு கம்பி வச்சு அதுக்கு போடுவாங்களே, அது மாதிரி ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இல்லை நம்ம ஊரில் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, இல்லை நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தா ஏர் ஃப்ரையர்லேயும் போட்டு எடுக்கலாம். நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்குறது இந்த தக்காளி பழம் தான். அது சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி தான் செய்வேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.